ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராகவே குக் ஆகி வந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கி அரைச்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அடித்து சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்படி குக் பண்ணும்போது தக்காளியெல்லாம் சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும். நம்ம கிளறும் போதே நல்லா தெரியும். இன்னும் ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஜூஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா தக்காளியோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை இந்த மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 2 விசில் விட்டதுக்கே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் நல்லா மசாலா இறங்கி வந்திருக்கும். நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குருமா செய்கிறனால தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இது 3ஐயும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அகைன் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் ஆட் பண்ணிக்கல. இப்போ கொதி பிடிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது அகைன் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணியே நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க.
ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தழை தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.